ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹேர் க்ரோத் சேலஞ்சோட 30வது நாள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் க்ரோத் சேலஞ்ச் ஆரம்பிக்கிற ஃபஸ்ட் டே வந்து என்னோடய ஹேர் வந்து 33 இன்ச் இருந்தது. இன்றைக்கி என் கூட யாரும் இல்லாதனால நான் ஹேரை வந்து அளக்கலை. இப்போ நானாக அளக்கும்போது பார்த்திங்கன்னா 35 இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னோடய ஹேரை வந்து நான் அளக்கிறத உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன், எவ்வளோ வளர்ந்துருக்குங்கிறத. இன்றைக்கி 38 டே. இன்றைக்கி என்ன வச்சு ஹேர் பேக் போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து முக்கியமான பொருளான ஃப்ளாக்ஸ் சீடு எடுத்திருக்கேன். அது கூட நம்ம பிரியாணி இலையை எடுத்துக்கிட்டேன் ஒரு 4 கிராம்பு எடுத்துக்கிட்டேன். இது கூட என்ன ஊற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி கழுவுன தண்ணியை தான் நான் இது கூட எடுத்துக்கிட்டேன். 1 கப் அளவுக்கு அரிசி கழுவுன தண்ணி எடுத்து இதை அப்படியே ஓவர் நைட் வந்து நான் ஊற வைக்க போகிறேன். இது நல்லா ஓவர் நைட் ஊறட்டும். காலையில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா ஓவர் நைட் ஃபுல்லாக இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஊறி இருக்குது. இதை நான் அப்படியே யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுப்பில் வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட போகிறேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விடுங்க. எதுக்கான ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா படப்படன்னு கொதித்து தண்ணிலாம் வற்றிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இங்கே கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஓரளவு நல்லா கொதிக்குது. இது நல்லா கொதிக்க விட்டோம்னா இது வந்து ஜெல் மாதிரி ஆகும். ஜெல் தன்மை வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த அரிசி கழுவுன தண்ணி எடுத்திருக்கேன்னா, இந்த அரிசி கழுவுன தண்ணியில் வந்து நம்ம முடிக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இருக்குது. அதுக்காக தான் நான் அரிசி கழுவுன தண்ணியை நான் எடுத்துக்கிட்டேன். அதே போல் கிராம்பு, பிரியாணி இலையிலையும் நம்ம முடியை நல்லா ஆரோக்கியமாகவும் நல்ல அடர்த்தியாக வளரக்கூடிய தன்மைகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம சேர்த்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம முடி வந்து உதிர்வது குறையும். நம்ம முடி அடர்த்தியாகவும் நல்லா லாங்காகவும் வளரும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிக்குது. இது நல்லா இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம இறக்கிடலாம். உங்களுக்கு இதை பார்க்க தெரியல, இது ரெடி ஆகிடுச்சா என்ன பார்க்க தெரியல அப்படின்னா, நீங்கள் லைட்டாக அந்த தண்ணியை தொட்டு உங்கள் 2 விரலால் எடுத்து பார்த்தீங்கன்னா நூல் மாதிரி பிரியும். அப்படி நூல் மாதிரி பிரிஞ்சிருச்சு அப்படின்னா இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்படி ரெடி ஆகும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை அப்படியே நம்ம இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு இருக்கும்போதே நான் வந்து தனியாக ஒரு பவுலில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா ஜெல் மாதிரி கட்டித்தன்மை ஆயிரும். நம்மளால் ஃபில்ட்ரு பண்ண முடியாது. அப்புறம் துணிகிட்ட தான் ஃபில்ட்ரு பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் சூடு இருக்கும்போது ஈஸியாகவே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்ல சூடாக இருக்கும்போது நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை உங்கள் ஹேருக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா, சூடு இருக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. இதை அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க ஃபஸ்ட்டு. இதெல்லாம் ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து உங்கள் ஹேரில் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி சிக்கெல்லாம் நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஹேர்லேருந்து உங்கள் முடியோட வேர் பகுதியிலேருந்து நுனி பகுதி வரை நல்லா இதை அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி ஒரு 20லேருந்து ஒரு 25 நிமிஷம் இதை அப்படியே உங்கள் ஹேரில் விட்டுருங்க. ஷவர் கேப் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே ஒரு கொண்ட மாதிரி போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 25 நிமிஷம் கழித்து நீங்கள் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அது போல் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். சீவக்காவோ ஷாம்போ போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள்னு சொல்லி 4 வாரம் தொடர்ந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். உங்கள் முடியும் வேர்லேருந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஆரோக்கியமாகவும் வளரும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.